ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இனி வீடியோக்குள்ளே போயிடலாங்க. தம்ப்நெயில் டைட்டிலில் என்ன இருக்கோ அதுதான் வீடியோவாக இருக்க போகுது. இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் தொடர்ந்து பாருங்கள், இல்லைனா தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். செருப்பு ஒன்று அவருக்கு ஆர்டர் போட்டு விட்டுருந்தேன், அது வந்துருந்துச்சு. சைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்துட்டு இருந்தார். இதுக்கு முன்னாடி இன்னொன்று பார்த்தேங்க, அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன ஆயிடுச்சு, இவரோட சைஸுக்கு அது இல்லை. சரி ஓகே அப்படின்னு நானும் வெயிட் பண்ணேன், அந்த சைஸில் வருதான்னு பார்க்குறக்கு. அது வர்ற மாதிரி இல்லை. அதனால இந்த மாடல் வாங்கியிருந்தேன். இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து ஆன்டி ஸ்கிட் தான். நம்ம தண்ணியில் போகிறோம், இல்லை நல்லா கரடு முரடான இடத்துல நடக்கிறோம் அப்படின்னாலுமே ஒன்றும் ஆகாது. அதனால தான் இந்த மாதிரி ஒன்று வாங்கி கொடுத்துருந்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு செருப்பு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார், ஒரு ஒயின் கலரில் இருக்கும். அது கம்ப்ளீட்டாக க்ராக்ஸ் மாடல். ஆனால் ஒரு லெதர் ஃபினிஷ் இருக்கும் மேலே, பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி நான் தான் அது ஃபஸ்ட்டு அவருக்கு வாங்கி கொடுத்துருந்தேன். ஒரு 2.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். ரொம்ப பழசாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வாங்கினேன். நான் போட்டிருக்கிறதுமே இப்போ கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு வாங்கி. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வரும் போல் இருக்குது. அதனால தான் மாற்றாமல் அதையே போட்டுக்கிட்டு இருக்கேன். ரீசெண்டாக ஷார்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எங்கே வாங்கியிருந்தீங்க அப்படின்ட்டு தெரியாதுன்னு கேட்டிருந்தீங்க. அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குங்க. இப்போது அது அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. எக்ஸாக்டாக அதே மாடல் அதே கலர் கிடைக்க மாட்டேங்குது. நானுமே அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த கலர் எந்த ட்ரெஸ் போட்டாலும் அது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிக்குது. வேறு எந்த கலரும் போகிறதுக்கு எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. கிடைச்சதுன்னா நானும் மாற்றலான் இருக்கேன், பட் கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப நாள் கழித்து வீட்டை விட்டு வெளியில் வந்ததே ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்தது எனக்கு. அன்றைக்கி தான் டாலர் ட்ரீ ஷாப்பிங் போயிருந்தோம். ஷார்ட்ஸில் கூட சொன்னேன் இல்லைங்களா. அன்றைக்கி கிறிஸ்மஸ் டெக்கார் வாங்குகிற ஐடியாலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இல்லைங்க. நான் சில திங்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிட்டு வந்திருந்தேன், அது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு. வீட்டில் நிறைய பொருள் தீந்து போயிருந்தது. அதெல்லாம் ரீஸ்டாக் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு தான் லிஸ்ட்டு போட்டுட்டு வந்திருந்தேன். உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் ஆமாம்ல கிறிஸ்மஸ் வருது அப்படிங்கிறதே ரியலைஸ் ஆச்சு. சரி ஏதாவது இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போடுவோம் பாருங்கள், அதெல்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. இந்த செக்ஷன் வந்து நவம்பர் மாதம் வந்தோன்னா எதுவுமே இருக்காதுங்க. எல்லாமே தீந்து போயிருக்கும். திரும்பவும் ஸ்டாக் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ரேரு ஸ்டாக் பண்ணுறதெல்லாம். அப்படி பண்ணுறதுமே கலெக்ஷன்ஸ் இவ்வளோ இருக்காது. அதனால சரி எப்படியும் வாங்கணுங்கிற ஐடியா இருந்ததுனால இதில் ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவோட லாஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலையே, அதாவது டாலர் ட்ரீ ஷாப்பிங் வீடியோன்னு ஒன்று போட்டிருந்திருப்பேன். அதுலேயே காமிச்சிருந்திருப்பேன். $1 தான் இருக்கும் அப்படின்னு கிடையாது. $5 வரைக்குமே திங்ஸ் அங்கே இருக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். அதனால இந்த பீஸ் ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்னோமேன் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. இது வரைக்கும் நான் அது டாலர் ட்ரீயில் பார்த்ததே இல்லைங்க. ஒரு வேளை நான் லேட்டாக போயிருந்திருப்பேன், அதனால அப்போ எனக்கு இது கிடச்சிருந்துருக்காது. இல்லை இந்த வருஷம்தான் ஸ்டாக் பண்ணியிருக்காங்களா அப்படின்னும் எனக்கு தெரியலை. நான் இப்போ தான் பார்க்குறேன். சரி ரெட் கலராக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வாங்கியாச்சு. கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படியும் பச்சை கலர் தான், அதனால இந்த ரெட்டு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வாங்கினேன். இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூட்டான ஸ்டஃப்ஸ் நிறையா இருந்தது. ஹாலோவீனுக்கு பெருசாக நான் எதுவுமே பண்ணது கிடையாதுங்க. பசங்களுக்கு மட்டும் காஸ்ட்யூம் ஆர்டர் பண்ணி விடுறதோட சரி. அதுக்கப்புறம் ஃபால் சீசனுக்கு ரிலேட்டடாக கொஞ்சம் டெக்கார்ஸ் வீட்டில் ஏற்கனவே என்கிட்ட இருக்குது. அதை வச்சே என்ட்ரி வேவை டெக்கரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன் இந்த வருஷம். கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஆனால் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அது சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க. சும்மா வாக்கிங் போகிறோம் அப்படின்னாவே ஒவ்வொரு வீட்லேயும் விதவிதமான ஹாலோவீன் டெக்கரேஷன்ஸ் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக எலும்புக்கூடு இல்லாத வீடு இருக்கவே இருக்காது. எல்லாத்துலேயும் மாட்டி வச்சுருப்பாங்க. நமக்கு அடுத்து முக்கியமான ஃபெஸ்டிவல் அப்படின்னா தீபாவளி தான். எல்லோரும் ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். எங்களுக்கு இந்த வருஷம் எப்படின்னு தெரியலைங்க. நான் ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் பிளான் பண்ணவே இல்லை இன்னும். போன வருஷம் எப்படியோ அம்மா எனக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. இந்த வருஷம் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலை. ஏதாவது ரெசிபீஸ் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா நான் ஷேர் பண்ணுறேன். எது எப்படி இருந்தாலும் கடையிலையோ ஆன்லைன்லேயோ வாங்குகிற ஐடியா சுத்தமாக இல்லைங்க எனக்கு. ஒன்று செஞ்சால் வீட்டில் செய்யலான்னு இருக்கேன். கடைசிக்கு முகிலுக்கு மட்டும் இந்த ஜாமுன் ரொம்ப பிடிக்கும். அது வாங்கியாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற பிளான் இருக்குது. கோவா இருக்கு இல்லைங்களா, இனிப்பில்லாத கோவா, அது வாங்கி நான் குலோப் ஜாமுன் செய்வேன். அந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. கண்டிப்பாக செஞ்சேன்னா ரெசிபியை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன்.
எனக்கு பின்னாடி பாருங்களேன் 3.5 ஃபீட் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள், இந்த பாக்ஸ்லேயுமே ஒரு சின்ன கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து இருக்குது. அந்த ப்ளைவுட்டில் செய்வாங்க இல்லையா, அதில் செஞ்சுருக்காங்க. வால்மார்ட் டார்கெட்டில் கூட நமக்கு நிறைய ட்ரீஸ் கிடைக்கும். டாலர் ட்ரீலேயுமே இப்போ இருக்குது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற ட்ரே எல்லாம் என்ட்ரிவே டேபிளில் கூட நம்ம வைக்கலாம். நான் என்ன நினச்சேன், லைட் இருக்கும், லைட்டு போட்டு வைக்கிற மாதிரி இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் அது லைட்டெல்லாம் கிடையாது, சும்மா வெறுமனே ட்ரீ மட்டும்தான் வச்சுருந்தாங்க. It's $5. $5 போட்டிருக்காங்க. Why did I grab my hat? டாலர் ட்ரீயில் உண்மையாகவே க்ளீனிங் எசென்ஷியல்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே கிடைக்குங்க. நம்ம வந்து வால்மார்ட் டார்கெட்டில் தான் வாங்கணும் அப்படின்லாம் இல்லை. ஜெப் பார்த்திங்கன்னா இங்கே டாலர் ட்ரீயில் இருந்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் ஜெப் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. நான் டாய்லெட் க்ளீனராக ஜெப் தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இங்கே அன்ஃபார்ச்சுனேட்லி அது கிடைக்கல அன்னைக்கு. இதோ இந்த பிராண்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க டாய்லெட் கிளீனராக யூஸ் பண்ணுறதுக்கு. நான் முன்னாடி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஜெப்பில் டாய்லெட் கிளீனர் அமேசானில் தான் நான் வாங்கினேன். இப்போது அங்கே தான் வாங்கணும் போல இருக்குது, எனக்கு இங்கே கிடைக்கல. வினிகர் சுத்தமாக தீர்ந்து போயிடுச்சு, காஸ்கோவில் இல்லை, அதனால இங்கே வாங்கிட்டேன். இந்த ஃப்ரெஷ் அண்ட் நேச்சுரல் பேக்கிங் சோடா இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃப்ரிட்ஜில் நம்ம யூஸ் பண்ணலாம். அது எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறத வீடியோலையும் காமிச்சிருக்கேன். நான் அடிக்கடி யூஸ் பண்ணுற அந்த டான் ஸ்ப்ரே கூட இங்கே வச்சுருந்தாங்கங்க. $1.50 தான் நினைக்கிறேன். ஸோ இங்கே கூட நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் வாங்கிக்கலாம். அது இல்லாமல் ஃபால் ரிலேட்டடான நிறைய டெக்காஸ் இருந்தது. எல்லாத்தையுமே வீடியோ எடுத்தேன், ஆனால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருமே அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக பிடிச்சது மட்டும் நான் காமிச்சிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு சர்விங் ட்ரே கூடவே ஃபால் டெக்காரோடு இருந்தது. ஆனால் ஹேண்டில் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லாத மாதிரி தோணுச்சு, அதனால நான் வாங்கலை. அதுக்கப்புறம் சோஃபா அன்னைக்கு க்ளீன் பண்ணும்போது லிண்ட் ரோலர் நான் யூஸ் பண்ணேன் பார்த்தீங்களா, இங்கேயே கிடைக்குங்க டாலர் ட்ரீயில், நமக்கு வேறு எங்கேயும் வாங்க வேண்டாம். அதனால் இங்கே தான் வாங்கினேன். இந்த மாதிரி பிளேஸ் மேட்ஸ் எல்லாம் நீங்கள் டாலர் ட்ரீயில் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் திக்காகவும் இருக்கு இல்லைங்களா, லைனரை கம்பேர் பண்ணும்போது. இந்த பாத்திரங்கள்லாம் வைக்கிற கேபினட்ஸ்லாம் நான் இதுதான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் அந்த டீ கோஸ்டர்ஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா பக்கத்தில், அது நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கார்த்திகை தீபம் அப்போல்லாம் நான் விளக்கு வைக்கிறேன் பாருங்கள், அந்த விளக்கை இதில் வச்சு தான் நான் அந்த ஷெல்ஃப்லலாம் வைப்பேன். எண்ணெய் வந்து கசிஞ்சாலும் இந்த கோஸ்டர்லேயே விழுந்துரும், கீழே போகாது. இன்னொன்று, பூஜை ரூம்லேயோ இல்லை பூஜா கேபினட்ஸ்லேயோ இந்த மாதிரி கோஸ்டர் வச்சே நீங்கள் குட்டி குட்டி விளக்கெல்லாம் கூட வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே உங்களுக்கு பிளேஸ் மேட்ஸும் கிடைக்கும். இப்போ என்னோட பூஜா ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா என்ன கலர் பிளேஸ் மேட் போட்டிருக்கேனோ அதே பேட்டர்னில் தான் டீ கோஸ்டர் ஒன்று வச்சுருப்பேன், அதில் தான் விளக்கு வச்சுருப்பேன். அதனால பார்க்குறக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். நான் முக்கியமாக வாங்க வந்தது கவரப்ஸ் தாங்க. அன்னைக்குன்னு பார்த்து கவரப்ஸ் இல்லை. அதாவது இந்த வாட்டர் மெலன்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கவர் மாதிரி நான் போட்டு வைப்பேன் பார்த்தீங்களா, அது அன்றைக்கி சுத்தமாகவே டாலர் ட்ரீயில் கிடைக்கல எனக்கு. அது வீட்டில் தீந்தும் போயிருச்சு. இனி அடுத்து எப்போ ஸ்டாக் பண்ணுவாங்கன்னு தெரியலை. கண்ணாடியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாவே பசங்களுக்கு அதை போட்டு பார்க்கணுங்கிற ஆர்வம் போகிறதே கிடையாது. கடைசியில் வாங்கிட்டானுங்க. இவன் ஒன்று வாங்கினா, முகில் ஒன்று வாங்கினான். அன்னைக்கு சாட்டர்டே, அதனால நைட்டு வந்து வேறு எந்த வேலையும் செய்யலை, சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. எதையுமே நான் எடுத்து வைக்கவே இல்லை. அடுத்த நாள் சண்டே, நான்வெஜ்ஜெல்லாம் சமைக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். ஆனால் பாவம், ஒரு வாரமாக பெருசாக நான் அவங்களுக்கு எதுவுமே சமைச்சே கொடுக்க முடியலை. அந்த உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதனால சரி ஏதாவது எடுத்து செஞ்சு கொடுக்கலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி மட்டன் சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாரு. அது எல்லாத்தையுமே சமைச்சிட்டு, இங்கே பாருங்கள் கவுண்டர் டாப் எல்லாமே நிறைஞ்சு தான் இருக்குது. அவர் வெள்ளிக்கிழமையே போய் காஸ்கோவில் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தார். அதுக்கப்புறம் இந்தியன் ஸ்டோர்லேருந்து காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தது இருக்குது.
முகில் ரொம்ப நாளாக சிக்கன் 65 கேட்டுக்கிட்டே இருந்தான். நான் பொரிச்சு கொடுக்குறேன்னு கொடுக்கவே இல்லை. அன்னைக்கே அவனுக்காக கொஞ்சம் சிக்கன் 65 பொரிச்சிருந்தேன். அந்த எண்ணெய் அப்படியே இருக்குது, இன்னும் கழுவவே இல்லை. அதுக்கப்புறம் டாலர் ட்ரேலேருந்து முந்தின நாள் வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையுமே என்ட்ரிவேல வச்சதோட சரி, இங்கே தான் இருக்குது. பசங்களுக்கு அந்த நர்ஃப் கன் இருந்தது பார்த்தீங்களா, அதை மட்டும் ஓப்பன் பண்ணி எடுத்து விளையாண்டுட்டு மற்றது எல்லாத்தையும் இங்கேயே போட்டாச்சு. இப்படி தாங்க வீடு வந்து ரியாலிட்டியில் இப்படியே தான் இருக்கும். அந்த அன்னைக்கு மூடு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான். ஒரு வேளை ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன், காலையில் எந்திரிக்கும் போதே நல்லா சுறுசுறுப்பாக எந்திரிச்சேன் அப்படின்னா அப்போதைக்கப்போ எல்லா வேலையும் கையோட கையாக முடிச்சு வச்சுருவேன். இல்லை கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருக்குது அப்படின்னா மொத்தத்தையும் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா க்ளீன் பண்ணிடுவேன். நல்லா அன்னைக்கு திருப்தியாக ஒரு வாரம் கழித்து சூப்பராக சாப்பிட்டோம். ஹெவியாகவும் இருந்ததா, பேசாமல் படுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே தான் தோணிகிட்டு இருந்தது. ஆனால் இதை பார்த்துட்டு எப்படி போய் நம்ம தூங்க முடியும்? ஏன்னா அடுத்த நாள் திங்கக்கிழமை முகிலுக்கு ஸ்கூலெல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். இந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணால் அந்த ஒரு வாரமாக காய்கறிகள் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக நான் எதை வச்சும் சமைக்கவே இல்லை. ஒரு சிலதெல்லாம் ஓரளவுக்கு இருந்தது, இன்னும் சில காயெல்லாம் அழுகி போயிருந்தது. ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தது கவரோடு அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாவு பாத்திரத்துலலாம் 3 பாத்திரம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் மாவெல்லாம் இல்லை, ஒரு கரண்டி தான் இருந்தது, அதை அப்படியே உள்ளே வச்சுருந்தாரு. மதியம் மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி, ரைத்தாக்கு தயிர் வீட்டில் சுத்தமாக இல்லை, அதனால் கடையில் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அந்த தயிரில் தான் ரைத்தா போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் சிக்கன் 65 இருந்துச்சு. மதியம் கொஞ்சம் சீக்கிரமாகவே அன்றைக்கி சாப்பிட்டுட்டோம். அதனால என்ன பண்ணுவோம், சாயந்தரமாக கொஞ்சம் ஏர்லியராகவே டின்னருக்கும் இதையே எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிடுவோம். மீந்து போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒன்று பிரியாணி மீந்து போகும், அப்படி இல்லைன்னா கிரேவி மட்டும் மீந்து போகும். சிக்கன் பீஸ் எல்லாம் சாப்பிட்ருவோம். லெஃப்ட் ஓவர் இல்லாமல்லாம் இருக்காதுங்க, கண்டிப்பாக லெஃப்ட் ஓவர் இருக்க தான் செய்யும். ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க தான். ஆனால் அந்த கிரேவியை நான் எடுத்து உள்ளே வச்சுருவேன். அடுத்த நாள் காலையில் தோசைக்கோ இட்லிக்கோ நாங்கள் தொட்டு சாப்பிட்டுக்குவோம். இந்த சிக்கன் 65 பொரிச்ச எண்ணெயை நான் எப்போவுமே டிஸ்கார்ட் பண்ணிடுவேங்க. அது வந்து யூஸ் பண்ண மாட்டேன். அந்த எண்ணெயை இந்த மாதிரி பேப்பரில், அதாவது கவரில் ஊற்றி அதை தூக்கி போட்டுட்டு சும்மா அந்த கம்பி ப்ரஷ் வச்சு அந்த ஹேண்டில் இருக்கிற இடத்துல உள்ள அந்த நட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் தேய்ச்சி நான் டிஷ்வாஷரில் போட்டுருவேன். அதுவுமே பண்ண தேவையில்லை, பட் அதை ஒரு தடவை பண்ணிவிட்டு நான் வச்சுருவேன். இந்த ட்ராஷ் கேனில் இந்த நான்வெஜ்லாம் சமைக்கிற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்படியும் கவர்லேயே போட்டாலுமே அது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு தான் இருக்கும். அந்த ட்ராஷ் கேனையும் கையோட கழுவி வச்சுருவேன். இந்த சண்டே மதியத்துக்கு மேலே எப்போவுமே இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலை இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். என்னமோ எனக்கே அடுத்த நாள் காலையில் எங்கேயோ கிளம்பி போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடும். அது வந்து அந்த சண்டே ஈவினிங் வந்துச்சுனாவே ஒரு மாதிரி எல்லோரும் பொக்குன்னு தான் இருப்போம், ஏண்டா சண்டே ஈவினிங் வருது அப்படின்னு. ஃப்ரிட்ஜில் இருந்தது எல்லாத்தையும் எடுத்து இந்த கருவேப்பிலை புதினா இலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அழுகி போயிருந்தது யூஸ் பண்ணாமல், அது எல்லாத்தையுமே கீழே போட்டுட்டு கழுவறக்கு இங்கே வச்சுட்டேன். அவர் வந்து இந்த கராஜில் இருக்கிற பெரிய ட்ராஷ் கேன் இருக்குது பாருங்கள், அதை நான் இன்றைக்கி கழுவிடுறேன்ப்பா, கொஞ்சம் ஸ்மெல் வருது அப்படின்னாரு. எல்லா ஃப்ரைடேவுமே பார்த்திங்கன்னா ட்ராஷ் வந்து இங்கே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா அதில் வேறு எதுவுமே நாங்கள் போடாமல் வச்சுருந்தோம், கழுவிட்டு சேர போட்டுக்கலாம் அப்படின்னு. ரீசைக்கிள் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அவங்க எடுத்துகிட்டு போகலை, அதுக்கு அடுத்த வாரம் தான் வருவாங்க. அதனால ரீசைக்கிள் பின்னை கழுவ முடியலை, அது அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. இந்த வேலையெல்லாம் அப்போதைக்கப்போ நானே பார்த்துருவேங்க. கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா திட்டு வாங்கிட்டே இருக்கேன் அவர்கிட்ட, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற, ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்கிற, விட்டுரு, உடம்ப கெடுத்துக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரா. தண்ணியில் ஊறிக்கிட்டே இருக்க, எப்போ பார்த்தாலும் கால் தண்ணியிலேயே தான் உனக்கு ஊறிட்டுருக்கு, அதனால இந்த வேலைக்கே நீ போகாத அப்படின்னு திட்டிகிட்டே தான் இருப்பார். நானும் பார்த்தேன், சரி போ, இதை நான் க்ளீன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன், மாதக்கணக்கில் விட்டுட்டேன். அவருனாலேயே ஸ்மெல்லை தாங்க முடியல போல், பாவம், கராஜுக்குள்ளேயே போக முடியலப்பா, நீ பண்ண வேண்டாம், அந்த டூல்ஸ் எல்லாம் கொடு, நானே போய் இன்றைக்கி அந்த வேலையை முடிச்சிடுறேன் அப்படின்ட்டு களத்தில் இறங்கிட்டார். இங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு ட்ரைபாட்லாம் கொண்டு வந்து அவருக்கு நான் செட் பண்ணி கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளே போயிருந்த வேலையை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்படி வர்றேன் இல்லைங்களா, வெளியில் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நான் வெளியில் நின்றுட்டேன் அப்படின்னாவே தும்மல் வர ஆரம்பிச்சிருதுங்க. மறுபடியும் கண்டினியூஸாக தும்மல் வருது. அந்த தும்மல் வந்ததுக்கப்புறமா கண்ணு உறுத்த ஆரம்பிச்சதுன்னா தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கடைக்கெல்லாம் போகிறேன் அப்படின்னா ஒன்றும் பண்ணுறது இல்லைங்க, இந்த புல் இருக்குது பார்த்தீங்களா, புல் இருக்க இடத்துல வந்து நின்னா மட்டும்தான் அந்த அலர்ஜி வந்து நல்லா அக்ரவேட் ஆகுது. மற்றபடி எனக்கு கோல்டோ காஃபோ அதெல்லாம் எதுவுமே இல்லை, ஒரு தலைவலி அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஒரு பாடி டயர்ட்னஸ் கூட எனக்கு இல்லை, வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தேன்னா. வெளியில் இந்த புல்லுக்கிட்ட வந்துட்டேன் அப்படின்னா மட்டும்தான் அந்த தும்மலும் கண்ணுறுத்தலும் வருது. என்ன மாதிரி அலர்ஜி பேர் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சீஸ்னல் போலன் அலர்ஜி அப்படின்ட்டு தான் டாக்டர் சொன்னார். எனக்கு எக்ஸாக்டாக என்ன பேர் அப்படின்ட்டு தெரியலைங்க.
பெரிய வர்மனும் குட்டி வர்மனும் சேர்ந்தே அன்றைக்கி எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா இந்த வேலையை நான் தான் செஞ்சுருந்துருக்கணும். செஞ்சுருந்தேன்னா நல்லா தும்மல் போட்டுக்கிட்டே படுத்திருந்திருப்பேன். நான் அந்த கேப்பில் ஃப்ரிட்ஜில் இருக்கிறது எல்லாத்தையும் வெளியில் எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். அந்த மாவு பாத்திரத்தில் இருந்தும் அந்த பால் கேனில் இருந்தும் விழுகிற குப்பை தாங்க இது எல்லாமே. அது வந்து இந்த ஷீட்டில் பட்டுரும். இதுக்கு மட்டும்தான் நான் லைனர் போட்டிருப்பேன். வேறு எங்கேயும் லைனரே இருக்காது. ஏன்னா வேறு எந்த இடத்துலையும் அதிகமாக குப்பை விழாது. இங்கே வைக்கிறதுல தான் குப்பை விழும். அதனால் குட்டி வேக்யூம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் டிஷ்யூ பேப்பர் முதற்கொண்டு மாற்றி எல்லாத்தையும் ரீஸ்டாக் பண்ணிட்டேன். டீட்டெயில்டான ஆர்கனைசேஷன் வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது. லாங் வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இது ரீசெண்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்காக நான் சொல்கிறேன். இந்த குட்டி வேக்யூம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஹேண்ட் ஹெல்டு வேக்யூம் அப்படி இல்லைன்னா கார்ட்லெஸ் ஹேண்ட் ஹெல்டு வேக்யூம் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே அமேசானில் மட்டும் இல்லை, எந்த ஆன்லைன் சைட்லேயுமே நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் உங்களுக்கு வரும். உங்களுக்கு பிடிச்சதாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். ரிவ்யூஸை படித்து பார்த்து கூட நீங்கள் வாங்குங்க. நான் சொல்கிறத தான் வாங்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. முன்னாடி இந்த லைனர் எப்படி இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எப்படி பளிச்சுன்னு போயிடுச்சு இல்லையா. நான் எடுத்து வெளியில் க்ளீன் பண்ணக்கூட இல்லை. ஒரு துணியை மட்டும் எடுத்து சும்மா தான் தொடச்சி விடுறேன். நான் எந்த க்ளீனரும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே யூஸ் பண்ண மாட்டேங்க. சும்மாவே தொடச்சி விட்டுட்டேன். வெறும் தண்ணியில் தான் தொடச்சி விடுவேன். டாலர் ட்ரீயில் அந்த ஃப்ரெஷ் அண்ட் நேச்சுரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது இல்லைங்களா, அதுவுமே நீங்கள் தாராளமாக இதே மாதிரி ஓப்பன் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். நான் ஃப்ரிட்ஜ் அண்ட் ஃப்ரீசர் அப்படிங்கிறத முன்னாடியே அமேசானில் வாங்கியிருந்தேன். அதனால அதை யூஸ் பண்ணுறேன். மற்றபடி டாலர் ட்ரீயில் உங்களுக்கு நான் முன்னாடி காமிச்சேன் பார்த்தீங்களா, அதுவே போதும். நீங்கள் வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே இதே மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். சைடில் வந்துட்டு டேட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா ஞாபகம் இருக்கணும் அப்படிங்கிறக்காக டேட் வேணால் போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. நான் ஒரே மாதத்தில் தூக்கி போட்டுருவேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேங்க. அது நானும் மறந்துடுவேன். ஒரு 2-3 மாதம் கூட அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறமா தான் மாற்றுவேன். அதனால கம்பல்ஷன் கிடையாது ஒரே மாதத்தில் மாற்றிடணும் அப்படின்னு. நம்ம கண்டிப்பாக மறக்கிறது இயல்பு. நானும் மறந்துடுவேன். இனி வாங்கிட்டு வந்திருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே அந்தந்த கண்டெய்னர்ஸில் போட்டு வச்சுட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா கவரோட கவரை அப்படி அப்படியே அங்கங்கே வைக்கும்போது அது ஒரு மாதிரி கசகசன்னு எது எங்கே இருக்குன்னே தேடுறதுக்கு எனக்கு ஒரு டைம் எடுக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறேன். நானும் நிறைய கிளாத் பேக்ஸு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ்னு எல்லாத்துலேயும் போட்டு வச்சு பார்த்துருக்கேங்க. எதுவுமே எனக்கு ஒத்து வரலை. இப்படி ஸ்டோர் பண்ணுறது தான் எனக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்குங்கிறனால நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறேன். இந்த ஸ்ட்ராபெரிஸில் மேலே இருக்கிற பாட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டு வச்சுட்டேன்னா எனக்கு ஸ்ட்ராபெரி, நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு 2 வாரத்துக்கு கூட வரும். இல்லைனா இடையிலையே அழுகி போய் மறுபடியும் வாங்குற மாதிரி இருக்கும். நிறையா வேஸ்ட் ஆச்சு. அதனால தான் நான் இப்படி ஸ்டோர் பண்ணுறேன். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு சிலர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஒர்க் ஆகுது, நாங்களும் இப்போ இப்படி தான் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு. உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னரில் போட்டு வச்சா ஒன்றுமே ஆகிறதில்ல அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்படியே கூட ஸ்டோர் பண்ணிக்கோங்க. கிளாஸில் போட்டு வச்சேன் அப்படின்னா வீட்டில் எடுக்கிறப்போ உடச்சிட்றாங்க. அதனால நான் கிளாஸில் ஃப்ரூட்ஸோ காய்கறிகளோ ஸ்டோர் பண்ணுறது இல்லை. இந்த பாக்ஸில் இன்னும் கொத்தமல்லி தழை மட்டும் போட்டு வைக்கலைங்க. அன்றைக்கி மறந்துட்டேன் லிஸ்ட்டில் எழுதி கொடுக்குறக்கு. அதனால் அவரும் வாங்காமல் வந்துட்டார். அது மட்டும் வாங்கி வைக்கணும். இனி அடுத்து பன்னீர் கொஞ்சம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து HEBயில் இருக்கிற பிராண்டு தான். நீங்கள் HEB போனீங்கன்னாவே உங்களுக்கு நிறையா கிடைக்கும். இந்த ஹாரிசான் பிராண்ட் இருக்கும், அப்படி இல்லைன்னா HEB பிராண்டுனே உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. முருங்கைக்கீரை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்ததுன்னு சொல்லி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதுவும் இதே மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு மேலே டிஷ்யூ பேப்பர் வச்சு காய்கறிகள் வைக்கிற செக்ஷனில் வச்சாச்சு. வெண்டைக்காய், சுரைக்காய், அதுக்கப்புறம் பீட்ரூட்டு, ப்ராக்கலி, கத்திரிக்காய், பாவக்காய் இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ப்ராக்கலி, காலிஃப்ளவர்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே கிறிஸ்பர் ட்ராயரில் போட்டு வச்சுருந்தேன். என்ன நினச்சேன்னு தெரில, அந்த வீடியோ கிளிப் எடுத்தனா இல்லை எடுக்க மறந்துட்டேனா அப்படின்னு. அது வந்து வீடியோ கிளிப்பை காணோம். தயிர் மட்டும் போட்டு வைக்கவே இல்லைங்க. கடையில் வாங்கிட்டு வந்த தயிர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தயிர் மட்டும் போட்டு வைக்கணும். திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். அது வந்து கரெக்டாக கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு. இந்த ரேக்கில் ஒரே ஒரு லெமன் எப்போவுமே கட் பண்ணி வச்சுருவேன்.
அடுத்த நாள் காலையில் அந்த ட்ராஷ் கேன் கழுவி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு. எடுத்து வச்சுட்டு ஸ்கூலில் கொண்டு போய் விடுறதுக்கு அவர் போயிட்டாரு. இப்போல்லாம் பாருங்கள், முன்னாடி வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் காலையில் எவ்வளோ வெளிச்சமாக இருக்கும்னு. அந்த 6:30க்கே நல்ல வெளிச்சம் வந்திருக்கும். இப்போல்லாம் அப்படியே ஃபால் சீசன் வருது இல்லைங்களா, இருட்ட ஆரம்பிக்குது. இப்போது இந்த மாதிரி இருக்குது, அந்த 6:45 அப்படிங்கிறது இப்படி இருக்குது. இன்னும் வின்டரில் உங்களுக்கு காமிக்கிறேன், ஃபுல் கும்முன்னு இருட்டாக தான் இருக்கும். முந்தின நாள் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் எடுத்து வச்சுட்டு காஸ்கோலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த வெங்காயம் ஆரஞ்சு மட்டும்தான் எடுத்து வச்சேன். மற்றதெல்லாம் அப்படியே கவுண்டர் டாப்பில் விட்டுட்டேன். இது ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பொறுமையாக எடுத்து வச்சுக்கலான்னு திங்கக்கிழமை தான் இதெல்லாம் கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணேன். செட்டாஃபில் லோஷன் தீர்ந்து போயிடுச்சுன்னு வாங்கிட்டு வந்திருக்காரு. பேக்கிங் சோடா இது வந்து ஒரு பேக் இருக்குது இல்லைங்களா, இது வாங்கிட்டு வந்தால் வருஷ கணக்குக்கு இருக்குங்க. அவ்வளோ சீக்கிரத்துலலாம் தீர்ந்து போகாது காஸ்கோவில் வாங்குறது. டவ் பார்த்திங்கன்னா 3 இருக்கும், ஒன்று குளிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க, 2 தான் இருக்குது. லைசாலில் டிஸ்இன்ஃபெக்டிங் வைப்ஸ் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த நெஸ்கஃபேயோட டேஸ்டர்ஸ் சாய்ஸ், வேறு என்ன இருக்குது, அன்சால்டட் மிக்சட் நட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த மெகா ஒமேகா இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால பசங்களுக்காக தான் அது வாங்குச்சு. அதுக்கப்புறமா டேட்ஸ் எப்போ போனாலும் நாங்கள் வாங்கிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் பசங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் தான். ஆனால் சில சமயங்களில் அவாய்ட் பண்ண முடியாது. ஏதாவது 1-2 வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதுலேயும் அந்த ஒரு வாரம் பெருசாக நான் அவங்களுக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்க முடியலையா, பாவமாகவும் இருந்தது. அதனால இந்த கோகனட் ரோல்ஸு, அதுக்கப்புறம் அந்த ப்ரோட்டீன் பார் வந்து மெயினாக வாங்கினது எதுக்குன்னா, அவங்க சாக்கர் டீம், அவங்க சாக்கர் மேட்ச் போகிறாங்க இல்லையா, ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் விளையாடுற மாதிரி இருக்கும். அங்கே ப்ரோட்டீன் பார்ஸ் வந்துட்டு கொடுங்கன்னு அவங்க கோச் சொல்லியிருந்தாங்க. அதனால அவங்க அப்பா வாங்கிட்டு வந்திருக்காரு. ஏன்னா அவனோட மேட்சுக்கெல்லாம் என்னால் எந்திரிச்சு எதுவுமே வீட்டிலேருந்து செஞ்சு கொடுக்க முடியலை அன்னைக்கு. அப்படி என்னால் முடியலங்கிறப்ப அந்த ப்ரோட்டீன் பார் எடுத்துக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்காரு. இங்கே பாருங்கள், இந்த ஸ்நாக்ஸ் கவுண்டரில் ஏதோ ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வந்திருப்பான் போல், ரிட்டன் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வச்சுருந்தான். அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே கழுவி வெயிலில் காய வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா எடுத்து தான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டு வச்சேன். ஸ்நாக்ஸ் கேபினட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்திருக்கேன் முன்னாடி. அதுலேயே எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்லியிருந்திருப்பேன். கிளியர் டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னரில் போட்டு வச்சோன்னா உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாக தெரியும். இல்லைனா ஸ்டிக்கர் மாதிரி கூட ஒட்டிக்கலாம் தான். கொஞ்சம் பெரிய பசங்களாக இருக்காங்க, அவங்களே அக்சஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கும்போது நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். இங்கே முகில் எழில் 2 பேருமே இன்னும் குட்டி தான், அவங்களால இது ஏரியெல்லாம் அக்சஸ் பண்ண முடியாது. நான் எடுத்து கொடுக்கறது தான். இப்போது கிளியர் கண்டெய்னரில் போட்டு வைக்கிறப்ப என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா, அவங்க கண்ணு முன்னாடி அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த கேபினெட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படிங்கிறப்பவே அந்த கிளியர் கண்டெய்னர்ஸில் இருந்துச்சுன்னா அந்த பிஸ்கட்டுக்கு தான் கண்ணு போகும். பக்கத்துலேயே நட்ஸ் இருக்கும், நட்ஸ் வேண்டான்ட்டுருவாங்க. அம்மா எனக்கு அந்த பிஸ்கட் அவங்க கண்ணு முன்னாடி தெரியுது இல்லையா. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல் இருக்கிற கண்டெய்னரில் போட்டு வைக்கிறப்ப அவங்களுக்கு உள்ளே என்ன இருக்குங்கிற ஐடியாவே கிடையாது. நான் என்ன எடுத்து கொடுக்குறேனோ அதுதான், இதுதான்ப்பா இருக்குது சாப்பிட்டுக்கோ அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் அடம் பிடிப்பாங்க, அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்குவாங்க. அதுக்குன்னு சுத்தமாகவே எதையுமே நான் கொடுக்காம வச்சுருக்கேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாதுங்க. அப்பப்போ நான் வந்து அவங்களுக்கு கொடுப்பேன், ஆனால் அது நான் முடிவு பண்ணி கொடுக்குற அன்னைக்கு தான். மற்ற நேரத்தில் எல்லாமே டேட்ஸு, அத்திப்பழம், நட்ஸு இந்த மாதிரி தான் அவங்களுக்கு நான் கொடுக்குறது. டாலர் ட்ரீ ஹால் பார்த்துடலாங்க. இதோ இந்த ஸ்னோமேன் நான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா ஸ்டார்ஸ், அந்த கிளிட்டரிங் ஸ்டார்ஸ் இருக்குது. பென்னு வாங்கினேங்க. என் பெண்ணை தூக்கிக்கிறானுங்க, எனக்கு பெண்ணே கொடுக்க மாட்டேன்றானுங்க. அதுக்கப்புறம் இந்த ஹேங்கர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அந்த ட்ரீ ஆர்னமெண்ட்ஸ் வந்துட்டு நான் காமிச்சேன் இல்லைங்களா, இந்த 2 வாங்கிட்டு வந்திருந்தேன். மேட்டு 2 மேட்டு ரொம்ப நல்லா இருந்தது, அந்த ஓரத்தில் தெரியுது பாருங்கள் பிளாக் கலரில், அது வாங்கியிருந்தேன். இனி வின்டர் வேறு ஆரம்பிக்க போகுது, அதனால் நமக்கு மேட்டெல்லாம் கொஞ்சம் நிறையாவே தேவைப்படும். அங்கங்கே குளிருக்கு நான் போட்டுக்குவேன் வீட்டை சுற்றி, அதனால் மேட் 2 வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா இந்த யுட்டென்சில் ஹோல்டர் கிறிஸ்மஸ் தீமில் ரொம்ப அழகாக இருந்தது, இந்த ரெட் கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா இந்த பிளேஸ் மேட்டு, இது பார்த்திங்கன்னா அப்பப்போ டாலர் ட்ரீயில் நான் மாற்றிக்குவேங்க. இதில் 2 தான் வாங்குவேன். இங்கே பாருங்கள், பழசு வந்து எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு, கரித்துணியை விட மோசமாக இருக்குது. அவர் டீ எல்லாம் ஆற்றும்போது கவுண்டர் டாப்பில் சிந்திட்டா நான் ஏதாவது சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இதில் வச்சு தான் டீ ஆற்றுவாரா, அதில் சிந்துறது தான், அதனால் அது அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் வினீகர் என்னன்னு தெரிலங்க, காஸ்கோவில் இந்த டைம் என்னால் வினீகரை கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னாரு இவர். சரி வினீகர் இல்லாட்டி போகுது, வாங்க நம்ம டாலர் ட்ரீயில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டாலர் ட்ரீயில் வாங்கிட்டு வந்தேன். அதையுமே திரும்ப ரீஃபில் பண்ணி வச்சாச்சு. எல்லா பொருளையுமே ரீஃபில் பண்ணி ரீஸ்டாக் பண்ணதுக்கப்புறமா அப்பாடா அப்படின்ட்டு இருந்தது. டாய்லெட் பேப்பர், கிச்சன் டிஷ்யூஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாரு, அதையுமே அதை இடத்துல எடுத்து வச்சுட்டேன். இப்போ பர்த்டே விஷஸ் மட்டும் பார்த்துடலாம். அனிக்ஷா,
துருவா, எடிசன் இவங்க 3 பேருக்குமே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். திருமண நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னோட இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். வரன்மதி எப்படி இருக்கீங்க? அஷ்மிதா ஹாய்மா. 2 பேருமே அவங்க பேரை மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க. இவங்க மட்டும் இல்லை, யார் பேராவது விட்டு போயிருந்தா தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்ம அடுத்த வாரம் அதை மென்ஷன் பண்ணிடலாம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மட்டுமே ஒரு லைக் கொடுங்க. நம்ம அடுத்த வாரம் வேறு ஒரு vlogல பார்க்கலாங்களா? Until then, டாட்டா, பபாய்.